ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கோட 2வது செஷன் இது. ஃபர்ஸ்ட் செஷன்ல கால்னா என்ன, புட்னா என்ன, ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் ரைட்டிங், எந்த டைம்ல நம்ம கால் பை பண்ணலாம், எந்த டைம்ல புட்டு பை பண்ணலாம், அதே போல ஷார்ட் இல்ல ரைட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம், இதை பத்தி எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன் நீங்க அட்டன் பண்ணல, அதாவது ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணல அப்படின்னா, நீங்க முதல் செஷனை என்னோட யூடியூப் சேனல் தமிழ் ஷேர் மார்க்கெட் சிடிஏ அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். விவேகி, ஓகே. தேங்க் யூ. உங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஆடியோ, வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்றது. தேங்க் யூ. ஸோ அதனால முதல் செஷன் என்னோட யூடியூப் சேனல் தமிழ் ஷேர் மார்க்கெட் சிடிஏ. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஏ நாராயணன் அப்படின்னு இருக்கும். என்னோட டெலகிராம் குரூப்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெபினார்லாம் எப்பப்போ வருது அப்படின்றதுக்கான லிங்க் நான் அதில ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க சென்னை ட்ரேடிங் அகாடமின்ற டெலகிராம் குரூப்ல போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சிடிஏ நாராயணன் சொல்லிட்டு டெலகிராம்ல போய் அப்டேட் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. சர்ச் பண்ணுங்க. என்னோட குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பே ஆஃப் சார்ட். இது ரொம்ப முக்கியமா ஆப்ஷன் ட்ரேடருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மால் ட்ரேடர் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. ஸோ அது ஒரு மைனஸு. ஆ இதுவரைக்கும் மேபி இத பத்தி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். ஏன் அப்டின்னா, ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு ஆ இத ஃபாலோ பண்ணி நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும் அப்டின்றதுக்கான எந்த ஒரு நெசசிட்டியும் இல்ல. ஏன்னா நான் ஒரு ரூ. 5000 வச்சிருக்கேன். ரூ. 5000க்கு நான் ஏதோ ஒரு கால்ல புட் பேங்க் நிஃப்டில, நிஃப்டில நான் எடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, அப்ப வந்து இது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகும்? பே ஆஃப் சார்ட்ட போய் நான் பார்க்கணுமா? அதுக்கப்புறம் அதுலருந்து என்ன சிக்னல் வருது? இல்ல அதுலருந்து என்ன டெசிஷன் நான் எடுக்கலாம்? அப்டின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இல்ல. அதனால என்ன பண்ணுவோம்? டைரக்ட்டா போவோம். பே ஆஃப் சார்ட் எடுப்போம். அது ஆ மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் பிரைஸஸ் சார்ட்லாம் போட்டு, அதுல வந்து அந்த மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன்ல எது பிரீமியம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, இல்ல என்னோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி பிரீமியம் கால் இல்ல புட்ல எதுல குறைவா இருக்கோ, அத நம்ம பை பண்ணுவோம். அதேபோல ரைட்டர் என்ன பண்ணுவாங்க, எந்த பிரீமியம் அதிகமா இருக்கு அப்டின்ட்டு அந்த ஹையர் பிரீமியம்ல போய் செல் பண்ணுவாங்க. அப்போ செல் பண்ணும்போது பிரீமியம் அதிகமா போய் செல் பண்ணணும். பை பண்ணும்போது குறைவான பிரீமியம் வச்சு பை பண்ணணும். இதுல என்ன மைனஸ்னா, பிரீமியம் குறைவா இருக்கும்போது நமக்கு பாசிபிலிட்டீஸ் குறையும். நீங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்கீங்களோ, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ வந்து நிஃப்டியோ இல்ல பேங்க் நிஃப்டியோ ரீச் ஆகறதுக்கான பாசிபிலிட்டி குறையும். அதிகமான பிரீமியம் இருக்கிற ஆ ஆப்ஷன் கான்ட்ராக்ட் மேபி உடனே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டியும் கொஞ்சம் குறைவு. ஸோ அப்ப என்னன்னா, நம்ம ரைட்டிங் இல்ல பையிங் போறோம் அப்படின்னா, பே ஆஃப் சார்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த ஆப்ஷன நம்ம எடுக்கலாமா? வேணாவா? எடுக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ வருது? அது எவ்வளோ பிரேக் ஈவன் வந்தா நமக்கு லாபம்? ஸோ எவ்வளோ மேல இன்கிரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்? அத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பே ஆஃப் சார்ட். இந்த பே ஆஃப் சார்ட்ட நான் வரையணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் இல்ல டூல்ஸ் மேபி நீங்க சாஃப்ட்வேர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு செப்பரேட்டா நீங்க ஏதாவது டூல் பர்ச்சேஸ் பண்றீங்க, இல்ல வெளியில இருந்து வாங்குறீங்க அப்படின்னா, மேபி அவங்க நீங்க ஆப்ஷன் பிரீமியம்ம மென்ஷன் பண்ணி எத நீங்க பை பண்ணணும்ன்றத அதில அப்டேட் பண்ணாவே, உங்களுக்கு பே ஆஃப் சார்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம வரையணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா, வரைஞ்சு நம்ம அத ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில தவறு வரலாம். அதனால அது டைமும் எடுத்துக்கும். நமக்கு அது ஒரு பர்டனாவும் இருக்கும். இது ஒரு வேலை செய்யணுமா? அப்படின்ற மாரி. அதனால பே ஆஃப் சார்ட் நீங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணாவே, இல்ல என்ன ஆப்ஷன் வாங்க போறீங்கன்றத அதில மென்ஷன் பண்ணாவே, அந்த ஆப்ஷன் டூல் என்ன பண்ணும்னா, பே ஆஃப் சார்ட்ட நமக்கு வரைஞ்சு குடுத்துரும். ஸோ இதுதான் ஆப்ஷன் பே ஆஃப் சார்ட்ட எப்படி எடுக்கிறதுக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா, இது நமக்கு தெரியாததுனால தான் நம்ம அத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் இல்ல, அத யூஸ் பண்றதும் இல்ல. அதுல யூஸ் பண்ணா தான் அதுலருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பே ஆஃப் சார்ட்ல என்ன லாபம்? இல்ல என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுலருந்து அப்படின்னா, நார்மலா ஆப்ஷன் நம்ம பை பண்ணும்போது, என்னோட பிரேக் ஈவன் என்ன?
எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி லாங் போறதுக்கும், ஷார்ட் போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ லாங் போறது நம்ம என்ன பண்றோம்? பிரீமியம் பே பண்றோம். அந்த பே பண்ற பிரீமியம் தான் நமக்கு அதிகமான நஷ்டம். அதாவது ஒரு பொருள நம்ம வாங்கும்போது, அந்த பொருள்ல நம்ம எவ்வளோ பணம் போடுறோமோ, அதுதான் அதிகபட்ச ரிஸ்க். ஸோ, இப்போ நான் வந்து ஒரு ரூ. 5000க்கு ஆப்ஷன் பை பண்றேன்னா, என்னோட அதிகபட்ச லாஸ் எவ்வளோன்னா ரூ. 5000 தான். அதேபோல ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்லிமிட்டட். நான் ஒரு ஆப்ஷன் பை பண்ணும்போது, ஆம் ரூ. 5000 குடுத்து ஒரு நிஃப்டி 50 ஆ ஸ்ட்ரைக் பிரைஸ் 22,400 கால் எடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஒரு பேஜ் ஒரு எக்ஸாம்பிள்க்காக ₹100 பிரீமியம்ல இருக்கு. 100 இன்டு லாட் சைஸ் வந்து இப்போ மேபி நான் பழைய லாட் சைஸ் வந்து 50ன்னு வச்சுக்கலாம். இப்போ 50 இன்டு 100 போடும்போது எவ்வளோ வரும்? ₹5000. அப்ப அந்த ரூ. 5000 பிரீமியம் வந்து நம்ம பே பண்ணணும். பே பண்ணும்போது அதுதான் 0 ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம அந்த ரூ. 5000 தான் லாஸ். ரூ. 5000க்கு மேல லாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆகாது. ஏன்னா, ஆப்ஷன்ல நம்மகிட்ட வச்சிருக்கிற பணம் மட்டும் தான், இல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற, நம்ம பை பண்ற பிரீமியம் எவ்வளோ பே பண்றோமோ, அதுதான் நம்மளோட அதிகபட்ச நஷ்டம். ஸோ, அதனால தான் இங்க என்னன்னா, ரிஸ்க்ன்றது நஷ்டம்ன்றது தான் இங்க மீனிங். ஸோ, அப்ப அதிகபட்ச நஷ்டம்ன்றது பிரீமியம் எவ்வளோ பே பண்றோமோ அதுதான். ரிட்டர்ன் எவ்வளோ வரும்னா, அன்லிமிட்டட். எப்படி அன்லிமிட்டட்னா, நான் ரூ. 5000 குடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு லாட்டு நிஃப்டி 22,400 கால் அப்டின்னா, 22,500 போச்சுன்னு வச்சுக்கங்களேன். ₹100 என்னோட பிரேக் ஈவன். ஏன்னா, நான் வாங்கும்போது ரூ. 100 இருந்த பிரீமியம் எக்ஸ்பைரில வந்து அதே ரூ. 100 மாறும்போது, ஆ 22,400 கால் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 400 கால் ரூ. 100. 22,500 எக்ஸ்பைரில போச்சுன்னா, நான் வாங்கின ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கோ, அது என்னோட லாபம். அப்போ வந்து 22,500 22,500ல 22,400 மைனஸ் பண்ணீங்கன்னா, மீதி இருக்கிறது 100. இந்த 100 தான் நமக்கு ரிட்டர்ன் வரும். ஏன் ரிட்டர்ன் வருதுன்னா, இது லாபமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாங்கும்போது ரூ. 100 குடுத்து வாங்கியிருக்கிறதுனால, இது அசல். ஸோ, அப்போ ஒரு ஆப்ஷன் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போகும்போது, உங்களோட பிரேக் ஈவன் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்டர் ஆகணும். 22,400 கால் ₹100க்கு நிஃப்டி நான் எடுக்கிறேன்னா, என்னோட பிரேக் ஈவன் 22,500க்கு மேல போகணும். எக்ஸ்பைரில. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்பைரில. அதாவது காலையில 22,400ல வாங்கிட்டு, மதியம் 22,500 போச்சுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வாங்குன ₹100ல இருந்து ஒரு 170, 180 கிட்ட இருக்கும். இன்னைக்கு காலையில வாங்குனது, இன்னைக்கோ இல்ல எக்ஸ்பைரிக்கு முன்னாடி மேபி ஆம் வியாழக்கிழமைன்னு வச்சுக்கலாமே. புதன்கிழமை வரைக்கும் ஆம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஹையர் பிரைஸ்ல இருக்கும். ஏன் அப்டின்னா, எக்ஸ்பைரிக்கும் முன்னாடி பிரீமியம் அதிகமா இருக்கிறதுக்கும் என்ன சான்சஸ்? என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, எக்ஸ்பைரில ஸ்பாட் பிரைஸோட செட்டில்மென்ட் நடக்கும். நிஃப்டியோட ஸ்பாட் இண்டெக்ஸ் என்ன குளோசிங் எக்ஸ்பைரிலயோ, அதோட நீங்க வாங்கியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 22,400 கால் வாங்கியிருக்கேன். ஆனா எக்ஸ்பைரில 22,500ல முடியுதுன்னா, ரூ. 100 பிரீமியம் எனக்கு கிடைக்கும். மல்டிப்ளை லாட் சைஸ் ரூ. 5,000 எனக்கு ரிட்டர்ன் வரும். 22,600ல எக்ஸ்பைரி ஆகும்போது, நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 22,400. அப்போ 22,600ல குளோஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? 22,600 மைனஸ் 22,400 அப்போ எவ்வளோ பிரீமியம்? ரூ. 200 பிரீமியம் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். 200 இன்டு 50 லாட் சைஸ் ரூ. 10,000. அப்ப ரூ. 5,000 நான் பே பண்ணது அசல் பிளஸ் ரூ. 5,000 எனக்கு லாபம். ஏன் இந்த டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, 2 விஷயம் இருக்கு. ஒரு ஸ்டாக் இல்ல ஃபியூச்சர்ல நீங்க வாங்குறீங்கன்னா, வாங்குன பிரைஸ்ல இருந்து செல் பண்ற பிரைஸ்க்கு என்ன லாபமோ அது நமக்கு கிடைச்சிரும். இன்ஃபோசிஸ் பை பண்றேன்னு வச்சுக்கலாம். ரூ. 1,500ல ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன்னா, ரூ. 2,000 போகுதுன்னு. ஒரு 3 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ்ல 2000 போகுது அப்டின்னா, அப்ப அந்த 2000ல ரூ. 500 லாபம். ரூ. 1,500ல நான் வாங்கியிருக்கேன். 1,500க்கு மேல எவ்வளோ இன்கிரீஸ் ஆகுதோ, அது வந்து எனக்கு புராஃபிட். ஆனா, ஆப்ஷன்ல அப்படி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஆப்ஷன்ல என்ன ரிஸ்க் வரும்? ஃபியூச்சரையும் இல்ல கேஷ் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணும்போது,
ஆப்ஷன் ஃபியூச்சர் போலவே ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்ட். ஆனா, ஆப்ஷன்ல டெய்லி செட்டில்மென்ட் கிடையாது. ஃபியூச்சர்ல டெய்லி செட்டில்மென்ட் இருக்கு. ஸோ, இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆப்ஷனோட ஆப்ஷன் 0 ஆகும். ஃபியூச்சர் 0 ஆகாது. ஆப்ஷன் 0 ஆயிடும். ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி நம்ம எடுத்துக்கணும் அப்டின்னா, ஆப்ஷன்ன்றது ஒரு பொருள நம்ம பர்ச்சேஸ் பண்ணாம, நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கான ரைட்ஸ வாங்குறோம். அந்த ரைட்ஸ வாங்குறதுக்காக நம்ம பே பண்றது தான் பிரீமியம். ஸோ, இப்போ நான் அந்த பிரீமியம் பே பண்றேன் பார்த்தீங்களா, அது ஸ்டாக் மாரி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஆனா, டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ இது 2ம் தான் அந்த ஆப்ஷனோட பிரைசிங்க வந்து டிட்டர்மைன் பண்றது. அப்போ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ. டைம் வேல்யூன்றதுனா எவ்வளோ நாள் இருக்கு எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரிக்கு வந்து இன்னும் டியூரேஷன் அதிகமா இருக்குன்னா, பிரீமியம் வந்து பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. இன்னும் 4 மாசம் டைம் இருக்கு அப்டின்னா, 4 மாசத்துல நிஃப்டி 1000 பாயிண்ட் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பா பாசிபிலிட்டி அதிகம். அதே போல 4 நாள்ல வந்து நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகணும் அப்டின்னா, அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. அப்ப 4 மாசத்துல இன்கிரீஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்போது, பிரீமியம் அதிகமா இருக்கும். இதே இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஆனா நிஃப்டி 1000 பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்னு 23,500 கால வச்சிருக்கேன் அப்படின்னா, பிரீமியம் இருக்காது. ஸோ அப்போ என்னன்னா, டைம் வேல்யூன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரீமியம் ஏன் 0 ஆகுது அப்படின்னா, இது ஒரு பிரீமியம். இது ஸ்டாக்கோ இல்ல ஃபியூச்சரோ கிடையாது. ஸோ அப்ப என்னன்னா, நான் வந்து ஒரு ரைட்ஸ வாங்குறேன். பர்ச்சேஸ் பண்றதுக்கான ரைட்ஸ வாங்குறேன். அந்த ரைட்ஸ வாங்குறதுக்கான பிரீமியம் தான் இது. அப்போ என்னன்னா, பே ஆஃப் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் இதில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 ஒரு ஆப்ஷன் பை பண்ணும்போது நீங்க பே பண்ற பிரீமியம் வாங்கும்போது இருக்கிற ஸ்பாட் பிரைஸ் அதுக்கான ஆப்ஷன். எக்ஸாம்பிள் வந்து நான் ஒண்ணு இங்க உங்களுக்கு கிளியரா எடுத்தேன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 22,400ல நிஃப்டி இருக்கு. நான் பை பண்ண போகும்போது. ஆனா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 22,400 நிஃப்டி ஸ்பாட்ல அதாவது அட் த மனில இருக்கிற கால் அப்டின்னா ரூ. 100 பிரீமியம். 22,400ல தான் இப்போ நிஃப்டி இருக்கு. அதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற கால் ஆப்ஷன் ரூ. 100. ஒரு 10 நாள் கழிச்சு, அதே 22,400ல தான் நிஃப்டி இருக்கு. 10 நாள் இன்னைக்கு வாங்குறேன். 10 நாள் கழிச்சு அதே 22,400ல தான் இருக்குன்னா, ஆப்ஷன் ரூ. 100ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. ஏன்னா 10 நாள் டைம் வேல்யூ குறைஞ்சிருச்சு. டைம் வேல்யூ குறையும்போது பிரீமியம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். இப்ப லாங் காலுக்கு பே ஆஃப் சார்ட் நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன் நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த பேசிக் மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா, ஆப்ஷன் பே ஆஃப் சார்ட்ல நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள், இந்த பேசிக் தெரிஞ்சா தான் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. பையர் பிரீமியம் பே பண்ணணும். செல்லருக்கு பிரீமியம் கிரெடிட் ஆகும். அப்போ பிரீமியம் கிரெடிட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள நான் நார்மலா நீங்க மார்க்கெட்ட விட்டுருங்க, ஆப்ஷன விட்டுருங்க. ஜெனரலா ஒரு பொருள போய் நீங்க மார்க்கெட்ல செல் பண்ணும்போது, நமக்கு கிரெடிட் ஆகும். நமக்கு பணம் தருவாங்க. நம்ம பொருள விப்போம். அதே மாரி ஒரு பொருள போய் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது, நம்ம பே பண்ணுவோம். அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன்லயும் அதே தான். நார்மலா நீங்க செல் பண்றீங்க ஆப்ஷன்ல அப்டின்னா, ₹100 22,400 கால் நிஃப்டி செல் பண்ணும்போது, நமக்கு ₹5,000 வந்து கிரெடிட் வரும். இதுல எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னா, என்கிட்ட அ பணம் வந்து எப்படி நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறேன், பே பண்றேன். ஆனா நான் செல் பண்ண போம்போது என்கிட்ட பொருளே இல்ல. நான் எப்படி செல் பண்றது? நீங்க வச்சிருக்கிற அமௌண்ட்ட வச்சு நீங்க செல் பண்ணலாம். அதாவது ஆப்ஷன செல் பண்றதுக்கு அந்த பர்ட்டிகுலர் அண்டர்லையிங்கோட ஃபியூச்சருக்கு எவ்வளோ மார்ஜின் தேவையோ, அந்த மார்ஜின் நம்மகிட்ட இருக்கணும். இது எதுக்குன்னா, ரிஸ்க்குக்கான ஒரு அமௌண்ட். ஸோ அப்போ என்னன்னா, நிஃப்டி ஸ்பாட் அதாவது 22,400ல இருக்கும்போது, 22,400 கால் ரூ. 100ல நீங்க செல் பண்ண போறீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சரோட மார்ஜின் என்னவோ, சப்போஸ் ஒரு 1,00,000ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ப இந்த 1,00,000 அமௌண்ட்டுக்கு இந்த 1,00,000 அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்லேருந்து டிடக்ட் ஆயிடும். ₹5,000 பிரீமியம் நமக்கு வந்து கிரெடிட் ஆகும். இதுல என்னன்னா, இந்த கிரெடிட் ஆகுற அமௌண்ட் வந்து நம்ம செல் பண்றதுனால கிரெடிட் ஆகுது. ஆனா மார்ஜின் வந்து 1,00,000 புடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன மார்ஜின் புடிச்சிருக்காங்களோ, எக்ஸாக்ட்டா அந்த மார்ஜின் நமக்கு கிரெடிட் வந்துரும். அதனால இந்த புடிக்க போற மார்ஜின பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல.
இன்னைக்கு காலையில நான் செல் பண்ணியிருக்கேன் நிஃப்டி ஆப்ஷன் 1,15,000 புடிச்சிருக்காங்கன்னா, அத அந்த பொசிஷன நான் குளோஸ் பண்ணும்போது, எனக்கு அந்த 1,15,000 என்ன புடிச்சிருந்தாங்களோ அந்த மார்ஜின் பிளாக் ஆயிருந்ததோ, அதே மார்ஜின் எக்ஸாக்ட்டா ₹1 கூட சேஞ்சஸ் இல்லாம எனக்கு கிரெடிட் ஆயிரும். அப்போ மார்ஜின் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன் அப்டின்னா, அது ரிஸ்க்குக்கான அமௌண்ட் அவங்க பிளாக் பண்றாங்க, மறுபடியும் ரிலீஸ் பண்றாங்க. பொசிஷன குளோஸ் பண்ண உடனே. ஆனா, அந்த கிரெடிட் அண்ட் டெபிட் ஆகுது பாருங்க. செல் பண்ணும்போது கிரெடிட் ஆகுறது 5,000. அதே மாரி பொசிஷன குளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு மார்ஜின் கிரெடிட் வந்துரும். நம்ம என்ன மார்ஜின் பிளாக் ஆச்சோ, அந்த மார்ஜின் கிரெடிட் வந்துரும். ஆனா, நம்ம செல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பை பண்ணணும். ₹100ல நான் செல் பண்ணதுக்கு அப்புறம், அது 120ல போய் நான் பை பண்றேன் அப்டின்னா, நான் பை பண்ற வேல்யூ எவ்வளோ? 120. 120னா ₹20 எனக்கு லாஸ். ஏன்னா, ₹120க்கு பை பண்ணி ₹100க்கு செல் பண்ணியிருக்கோம். நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது செல் தான் ₹100க்கு. 120க்கு பை பண்ணும்போது ₹20 எக்ஸ்ட்ரா போய் வாங்குறோம். நான் செல் பண்ணது மார்க்கெட்ல ₹100 தான். ஆனா நான் அத அதிகமா குடுத்து வாங்கும்போது எனக்கு நஷ்டம் தான். அப்ப அந்த ₹20 வந்து நமக்கு லாஸ் ஆகும். அப்ப ₹20 லாஸ் ஆகும்போது, நம்ம என்ன பண்ணணும்? 20 இன்டு 5 ₹2,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் பை பண்ணும்போது. எவ்வளோன்னா 120 இன்டு 50 போட்டா 120 பை பண்ணும்போது, இன்டு லாட் சைஸ் போடும்போது, கிட்டத்தட்ட ₹6,000 நம்ம பே பண்ணணும். நான் செல் பண்ணும்போது 5,000 கிரெடிட் வந்துச்சு இல்லையா? நான் பை பண்ண போம்போது ₹1,000 சேர்த்து போய் வாங்கணும். அப்ப என்னன்னா, நெட்டா பார்க்கும்போது எனக்கு ₹1,000 லாஸ். அப்போ எப்போ பிரீமியம் குறையும்னு நெனைக்கிறீங்களோ, அப்பதான் நம்ம செல் பண்ணணும். நீங்க செல் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்கிரீஸ் ஆக நமக்கு நஷ்டம் வரும். ஸோ இப்போ லாங் கால், லாங் ஆப்ஷன்ல லாங்னா என்னன்னா, பை பண்ணிட்டு செல் பண்றது. இதுல ரைட் டூ எக்ஸர்சைஸ் இருக்கு. பொட்டன்ஷியல் லாஸ் லிமிட்டட். அதாவது என்ன சொல்றாங்க அப்டின்னா, லாஸ் வந்து நம்ம என்ன பிரீமியம் பே பண்ணியிருக்கோம் வாங்குறதுக்கு, அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் லாஸ். ஷார்ட் ஆப்ஷன்றது என்ன? செல் பண்ணுவோம். மார்ஜின் டிடக்ட் ஆகும். நமக்கு பிரீமியம் கிரெடிட் ஆகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் செல் பண்ணும்போது மார்ஜின் டிடக்ட் ஆகும். இதுக்கான மார்ஜின் என்னவோ, அத நம்ம வச்சிருக்கணும். அதேபோல பிரீமியம் நம்ம என்ன வேல்யூக்கு செல் பண்ணியிருக்கோமோ, அந்த வேல்யூ கிரெடிட் ஆகும். இவ்வளோதான். ஆப்ஷன் பையிங்க்கும், செல்லிங்க்கும். இதுல நீங்க பை பண்ண போம்போது, மார்ஜின்ற விஷயமே வராது. ஏன் மார்ஜின்ற விஷயம் வராதுன்னா, டெரிவேட்டிவ்ல இந்தியன் மார்க்கெட்ல என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் நீங்க ஒரு ஸ்டாக்ல, இண்டெக்ஸ்ல, ஃபியூச்சர் எத வாங்க போறீங்களோ, அங்க அன்லிமிட்டட் லாஸ் இருக்குன்னா, அந்த இடத்துல நீங்க மார்ஜின் பே பண்ணணும். கமாடிட்டி டெரிவேட்டிவ்ல போய் நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம மார்ஜின் தான் பே பண்ணணும். ஏன்னா, டெரிவேட்டிவ்ல அந்த இடத்துல குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இல்ல கோல்டு, சில்வர் எல்லாமே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ன்னும்போது அன்லிமிட்டட் லாஸ். ஸோ, அப்ப அதே மாரி ஆப்ஷன்ல செல் பண்ணா அன்லிமிட்டட் லாஸ் இருக்கும். லிமிட்டட் புராஃபிட் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் நமக்கு அன்லிமிட்டட் லாஸ் இல்ல அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கோ, அந்த இடத்துல தான் மார்ஜின் தேவைப்படும். இப்ப நான் பை பண்ண போம்போது, நான் பே பண்ற பிரீமியம் தான் மேக்ஸிமம் அப்டின்னும்போது, அப்போ எனக்கு லிமிட்டட் லாஸ் தான். அந்த இடத்துல நான் வந்து மார்ஜின் பே பண்ண தேவையில்ல. ஆனா, நான் பை பண்றதுனால, பை பண்றதுக்கான வேல்யூ எவ்வளோ? ₹100ல ஒரு கான்ட்ராக்ட் நான் பை பண்றேன்னா, அதோட லாஸ் சைஸ் 50 அப்டின்னா, ₹5,000 வந்து நான் பே பண்ணணும். இதான் பையிங்க்கும், செல்லிங்க்கும் இருக்கிற டிஃபரண்ட். இப்ப பே ஆஃப் சார்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க எடுத்திருக்கிறேன். ஆம் நிஃப்டியோட இண்டெக்ஸ் 17,562ல இருக்கு. இது வந்து ஓல்டு எக்ஸாம்பிள் இது. இப்ப நிஃப்டி 22,400க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர் கால் வந்து எவ்வளோ இருக்குன்னா, நியர் கால்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் ஆப்ஷன் 17,500. இப்போ இந்த 17,500 வந்து பிரீமியம் எவ்வளோன்னா, ₹95ல இருக்கு. இது எக்ஸாம்பிள் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கங்க. பே ஆஃப் சார்ட் எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 17,562ல இப்போ கரண்ட்டா நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் 17,500 கால் எடுக்கிறேன். 500 கால் அப்டின்னாவே என்ன அர்த்தம்? இந்த மணில வந்துரும். அதாவது 3 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன் த மனி, அட் த மனி, அவுட் த மனி. இந்த மனினா கரண்ட் பிரைஸ விட குறைவா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பிரைஸ் வந்து 17,562. ஆனா அத விட குறைவா இருக்கிற கால் பொசிஷன், கால் ஸ்ட்ரைக் பிரைஸ் அத விட குறைவா இருந்தா அது இந்த மணி. ஃபார் எக்ஸாம்பிள் 17,562ல இருக்கும்போது, 17,600 புட்
இந்த மணி. இது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, கரண்ட் பிரைஸை விட ஹையர் லெவல்ல இருக்கிற புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைசஸ் எல்லாம் இந்த மணின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அதாவது இந்த லெவல் 17,562லேருந்து 17,500 வரப்போகுதுன்னா, அது அவுட் த மணி புட்டு. 17,562லேருந்து 17,600 போக போகுதுன்னா, அது அவுட் த மணி கால். ஆனா, இங்க ஆல்ரெடி ஸ்ட்ரைக் பிரைஸ் 17,500. 17,500 தாண்டி தான் போயிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, அந்த கால் ஆப்ஷன் வந்து இந்த மணின்னு சொல்லுவோம். ஸோ, அந்த இந்த மணியோட ஆப்ஷன் பிரீமியம் வந்து ரூ. 95. இப்ப இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 17,100ல எக்ஸ்பைரில குளோஸ் ஆகுது. நான் வந்து நீங்க வாங்கிட்டு விக்கிறத பத்தி பேசல. ஆனா, குளோஸ் ஆகும்போது என்ன எக்ஸ்பைரில குளோஸ் ஆனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஏன்னா, நெறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா, எக்ஸ்பைரில அவங்க அதுவரைக்கும் போறதில்ல. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, காலையில வாங்குறாங்க. ஒரு ரூ. 10 கிடைச்சா செல் பண்ணிர்றோம். காலையில வாங்குறோம். இல்ல மேபி இன்ட்ராடேல பை பண்றோம். ஒரு ரூ. 50 ரூ. 30 கிடைச்சா செல் பண்ணிர்றோம். இல்ல லாஸ்ல இருந்தாலும் குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துரும். ஆனா, இங்க எக்ஸ்பைரி இல்ல, எக்ஸ்பைரி ஆச்சு. எக்ஸ்பைரின்றது என்ன? அ அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டோட லைவ் அ குளோஸ் ஆகும்போது, இல்ல எக்ஸ்பைரில முடியும்போது. முடியும்போது 17,100ல முடியுது. நான் என்ன பண்ணியிருக்கேன், கால பை பண்ணியிருக்கேன். அப்பன்னா இன்கிரீஸ் ஆனா எனக்கு ப்ராஃபிட். 17,562ல இருக்கும்போது 17,500 கால் ரூ. 95க்கு வாங்குறேன். 17,100 வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கால் ஆப்ஷன் இறந்து போயிடும். அவுட் த மணின்னு சொல்லுவோம். ஸோ, அப்ப பிரீமியம் பே பண்ண பிரீமியம் ரூ. 95 நமக்கு லாஸ். அதுதான் நான் இங்க செகண்டா ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது வந்து எனக்கு எனக்கு எவ்வளோ லாஸ்ன்றது. ரூ. 95 எனக்கு லாஸ். ஸோ, நான் பே பண்ண மொத்த அமௌண்ட் ரூ. 95 பிரீமியம் வந்து எனக்கு லாஸ். சப்போஸ் 16,500 போயிடுச்சு. சடனா ஒரு 1000 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆயிடுச்சு. அப்பவும் எனக்கு இதே ரூ. 95 தான் லாஸ். 16,000 போயிடுச்சு. 17,500ல இருக்கும்போது, நான் வந்து பை பண்ணியிருக்கேன் ஒரு காலு. ஆனா, பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஃபால். ஆனா, எவ்வளோ ஃபால் வந்தாலும் என்னோட மேக்ஸிமம் லாஸ் ரூ. 95 தான். ஏன்னா, நான் அத பே பண்ணி வாங்கியிருக்கிறது 95. மேக்ஸிமம் 0 வரைக்கும் போகலாம். அப்படி போச்சுன்னா, எனக்கு அந்த ரூ. 95 தான் லாஸ். இப்போ 17,600ல முடியுது. 17,600ல முடியும்போது, எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னா, நான் எடுத்திருக்கிறது 17,500 கால். 17,500 கால் 17,600ல முடியும்போது ரூ. 100 லாபம். நான் பே பண்ண அமௌண்ட் ரூ. 95. ஸோ ரூ. 95ல ரூ. 100ல 95 போச்சுன்னா எனக்கு ரூ. 5 லாபம். 17,700ல முடியும்போது, நான் பே பண்ண அமௌண்ட் 95 மைனஸ் பண்ணுங்க. என்னோட ஸ்ட்ரைக் பிரைஸ்லேருந்து எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு? 17,500 என்னோட ஸ்ட்ரைக் பிரைஸ். 17,700ல முடிஞ்சிருக்கு. அப்பன்னா ரூ. 200 லாபம். அப்ப இந்த 200ல நான் பே பண்ண ரூ. 95 பிரீமியம் கழிச்சா ரூ. 105 நமக்கு லாபம். இந்த 105ன்றது பிரீமியம். மல்டிப்ளை லாட் சைஸால நீங்க அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது 18,000க்கு போயிடுச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 18,000 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 17,500 ஸ்ட்ரைக் பிரைஸ் 18,000த்துல இப்ப இருக்கு. 18 மைனஸ் 17,500 போட்டீங்கன்னா ரூ. 500 லாபம். இந்த ரூ. 500 லாபத்துல நான் பே பண்ணி வாங்குன அமௌண்ட் ரூ. 95 போச்சுன்னா மீதி ரூ. 405 எனக்கு ப்ராஃபிட். இது வந்து எக்ஸ்பைரில. இப்ப இதுக்கு சார்ட் எப்படி நம்ம பிளேஸ் பண்ணலாம்? ஸோ, இதுல நான் இந்த சார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா 2 லைன் இருக்கும். இதான். நான் இந்த ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்கிற கிராஃப பார்க்காதீங்க. இப்ப நான் டிரா பண்ற கிராஃப பாருங்க. இங்க நான் டிரா பண்றேன். மேபி உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க நான் மேல இருந்து ஒரு லைன் கீழ வருது. கீழ வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இங்க 90 டிகிரில இன்னொரு லைன் நான் டிரா பண்ணியிருக்கேன். டுவார்ட்ஸ் ரைட் சைடு வியூ பண்ண மாரி. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, இதுதான் நிஃப்டியோட வேல்யூ. ரைட் சைட்ல போகுது பாருங்க. இது நிஃப்டியோட வேல்யூ. இங்க மேல இருந்து கீழ போகுது பாருங்க. இது பிரீமியம். ஸோ, அப்ப என்ன அர்த்தம்? நிஃப்டி நிஃப்டியோட வேல்யூனா, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 0 இது. நான் ரவுண்ட் பண்ற இடம் பாருங்க 0. 0ல இருக்கும்போது பிரீமியமோட வேல்யூ 0ல இருக்கும்போது, நிஃப்டில எந்த சேஞ்சஸ் இருக்காது. இந்த இடத்துக்கு வாங்க. ஏன் 0க்கு கீழ இருக்கு அப்டின்னா, எந்த ஆப்ஷன நீங்க போய் பை பண்ணாலும், புட் ஆப்ஷன பை பண்ணாலும், கால் ஆப்ஷன பை பண்ணாலும், 0க்கு கீழ தான் லைன் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா
நான் பே பண்ணிடுறேன், பே பண்றேன். அப்ப பே பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க 95ல தான் ஸ்டார்ட் ஆகுது. -95. ஏன் -95னா நான் ₹95 என் பாக்கெட்ல இருந்து அந்த பிரீமியம் அந்த கான்ட்ராக்ட்ட வாங்குறதுக்கு நான் பே பண்றேன். அப்போ இங்க எனக்கு மேக்ஸிமம் லாஸ் 95 தான். அதனால என்ன ஆகும் 95க்கு கீழ போகுதான்னு பார்த்தீங்களா? 95 கீழ போகவே போகாது. ஏன் போகாது அப்டின்னா, மேக்ஸிமம் லாஸ் 95 தான். எப்போ ப்ராஃபிட் வரும்? 17,600 கிட்ட வரும்போது தான் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. 17,600 அதாவது 17,500 கால் எடுத்திருக்கேன். 17,600 வரும்போது தான் எனக்கு ப்ராஃபிட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரேக் ஈவன் தான். ஏன்னா, பிரேக் ஈவன்ன்றது எவ்வளோ? 17,562ன்றது நான் பை பண்ணும்போது இருந்தது. 17,500 கால் எடுத்திருக்கேன். அப்ப 95ல வாங்கியிருக்கேன்னா, 600 வந்தா தான் எனக்கு லாபம். ஸோ, அப்போ 17,500 கால் 95ல வாங்கும்போது 17,600 தாண்டுனா தான் எனக்கு லாபம். அதாவது இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 17,595க்கு மேல வரும்போது எனக்கு ப்ராஃபிட். ஸோ, இப்ப இங்க 17,600 நான் ரவுண்டா வச்சிருக்கேன். 17,700 போச்சுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ரூ. 100. 17 நான் இப்ப ரவுண்ட் பண்றத மட்டும் பாருங்க. 17,700 போயிருக்கு. இங்க வந்து 17,700 இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ லாபம்? ரூ. 100 லாபம். இது முதல் பாக்ஸ், இது 2வது பாக்ஸ், இது 3வது சர்க்கிள். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து நிஃப்டி 17,700 போனா, அதுக்கு நேரா எங்க டாட் இருக்கு பாருங்க. செகண்ட் பாக்ஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது பாருங்க. செகண்ட் சர்க்கிள் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது. அதுக்கு நேரா 3வது சர்க்கிள் ரூ. 100. அதே வந்து 17,800 பாருங்க. இது 4 இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட போடலாம். 17,800 போகும்போது, நேரா நிஃப்டி என்ன பிரீமியம்ல இருக்கு பாருங்க. ரூ. 200ல இருக்கு. ஏன் ரூ. 200ல இருக்கு? 17,500 கால் 95ல வாங்குனேன். அந்த ரூ. 95 போக மீதி ரூ. 200 எனக்கு லாபம். அப்போ ரூ. 200ல இருக்கு. 18,000 போகும்போது ரூ. 405 லாபம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ரூ. 400 கிட்ட இருக்கு பாருங்க. 17,800 18,000 போகும்போது ரூ. 400 லாபம். இதுதான் ஆப்ஷன் பே ஆஃப் சார்ட். இது இந்த இந்த டயகிராம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி என்ன கிடைக்குது அப்டின்னா, மேக்ஸிமம் லாஸ் இந்த ரூ. 100 ₹95 கீழ போகாது. ஏன்னா நான் பே பண்ண பிரீமியம். அதுக்கப்புறம் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்கிரீஸே ஆகல. 17,300லயே நின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். எனக்கு எவ்வளோ லாபம் வரும்னா 95 மைனஸ். 17,400ல முடிஞ்சாலும் எனக்கு ₹95 மைனஸ். 17,200ல முடிஞ்சாலும் எனக்கு ₹95 மைனஸ். 17,100லயே முடிஞ்சாலும் எனக்கு ₹95 மைனஸ். சப்போஸ் 17,550ல வந்ததுன்னா, எனக்கு ஒரு ₹50 லாஸ் ஆகும். ₹95 பே பண்ணியிருக்கேன். அதுல ரூ. 50 எனக்கு கிடைக்கும். மீதி ரூ. 45 எனக்கு நஷ்டம். 17,600 வந்தா எனக்கு பிரேக் ஈவன். ஸோ அந்த பிரேக் ஈவன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேக் ஈவன நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பே ஆஃப் சார்ட். இதுல வந்து செல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நமக்கு கிரெடிட் ஆகும் பிரீமியம். ஸோ அப்ப கிரெடிட் ஆகுறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஷார்ட் கால். இதே 17,500 கால்ல ₹95 பிரீமியம்ல நான் செல் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்? நான் செல் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு செல்ல என்ன நேச்சர் இருக்கு? மேக்ஸிமம் நான் பே பண்ண பிரீமியம் ப்ராஃபிட் கிடைக்கலாம். அதிகபட்ச லாபமே நான் பே பண்ண பிரீமியம் தான். ரிஸ்க் இல்ல லாஸ் அப்டின்னா, எவ்வளோ வேணா வரலாம். ₹95ல நான் செல் பண்ணதுக்கப்புறம் ரூ. 1 இன்கிரீஸ் ஆச்சுன்னா, ₹1 லாஸ். ரூ. 5 இன்கிரீஸ் ஆனா, ₹5 லாஸ். ₹50 இன்கிரீஸ் ஆகும். ₹100 இன்கிரீஸ் ஆகலாம். ₹500 போச்சுன்னு வச்சுக்கங்க. 95ல நான் செல் பண்ணதுக்கப்புறம் ₹500 போச்சுன்னா, எனக்கு ரூ. 595 எனக்கு லாஸ் வரும். அதாவது ₹500 பிளஸ் நான் பே பண்ண ₹95. ஸோ, இப்போ இங்க நமக்கு என்ன மேபி 595ன்னு சொல்ல முடியாது. ஒரு 500 கிட்ட நமக்கு லாஸ் வரும். அது எக்ஸாக்ட்டா என்னன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 17,560ல இருக்கும்போது, ₹95க்கு நான் செல் பண்ணா எனக்கு பிரீமியம் ரிசீவ் ஆகும். அதனால தான் இங்க 95 மைனஸ் இல்ல. ஏன் இங்க 95 மைனஸ் இல்லன்னா, எனக்கு கிரெடிட் ஆகும். அப்போ 17,500ல முடியும்போது, இங்க பே ஆஃப் எக்ஸ்பைரில 0 ஆயிடும். 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு ₹95 லாபம். நீங்க எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு எக்ஸாக்ட்டா நிஃப்டி குளோஸ் ஆச்சுன்னா, நீங்க பை பண்ணியிருந்தாலும், செல் பண்ணியிருந்தாலும் அது 0 ஆயிடும். அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட். அதுல நீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரீமியம் 100% கிரெடிட் ஆயிடும்.
நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட பிரீமியம் 100% லாஸ் ஆயிடும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ, அப்போ ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற கால் பை பண்ணும்போதும், செல் பண்ணும்போதும் என்ன நடக்கும்? அவ்வளோதான் சிம்பிள். ஸோ, அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 17,500 புட் வந்து கால வந்து நான் செல் பண்றேன். செல் பண்ணும்போது அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னவோ அதே பிரைஸ்ல நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா, எனக்கு ₹95 கிரெடிட் ஆயிடும். ஏன்னா, நான் செல் பண்ண வேல்யூ 95. அதுக்கப்புறம் நான் பை பண்ண வேல்யூ 0. ஒரு பொருள நீங்க 0க்கு வாங்கி ₹95க்கு விக்கிறதுக்கு சமம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 17,300ல இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு அதே ₹95 தான் லாபம். 17,100 போயிடுச்சு. 17,100னா என்ன அர்த்தம்னா, 17,500 புட்டு நான் 95க்கு செல் பண்ணியிருக்கேன். 17,100 வந்துருச்சு. அதாவது ₹400 இறங்கியிருக்கு. கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் புட்டுன்னு சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன் தவறா. கால் ஆப்ஷன் ₹400 ஸ்பாட் இல்ல ஃபியூச்சர்ல ₹400 இறங்கியிருக்கு. நம்மளோட கால் ஆப்ஷன் அதிகபட்சம் எவ்வளோ இறங்கலாம்னா 0 தான். அதுக்கு கீழ போவே முடியாது. ஸோ அப்ப என்ன ஆகும்? 17,100 வந்தாலும் அது 0. 0 ஆயிடுச்சு அப்டின்னா, எனக்கு ₹95 ப்ராஃபிட். இப்போ இந்த பக்கம் லாஸ்ல வரலாம். 17,700 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 17,500 கால் ஆப்ஷன் 95. 17,700 போனா எவ்வளோ கிடைக்கும்? ₹200 போகும். ஸோ, அப்ப என்னன்னா 17,700ல ₹200ன்றது லாஸு. ஏன்னா, நம்ம வந்து கால செல் பண்ணியிருக்கோம். செல் பண்ணதுக்கு அப்புறம் இன்கிரீஸ் ஆக நமக்கு நஷ்டம் தான். அப்போ 17,700 போனா நமக்கு எவ்வளோ நஷ்டம் வரும்? ₹200 நஷ்டம். ஏற்கனவே ₹95 நம்ம வந்து பிரீமியம் ரிசீவ் பண்ணிட்டோம். இப்ப ₹200 நஷ்டம் போச்சுன்னா, மீதி ₹105 நெட்டா நமக்கு லாஸ். 18,000 போச்சுன்னு வச்சுக்கலாம். ₹95 கிரெடிட் ஆயிருக்கும். ₹500 லாஸ் ஆயிருக்கும். நெட்டா ₹405 நமக்கு லாஸ். இப்ப பே ஆஃப் சார்ட்க்கு வரலாம். இது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கும். ஷார்ட் கால்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்டின்னா, நான் செல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ₹95 எனக்கு கிரெடிட் ஆகும். நான் இங்க ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தான் ₹95. 0க்கு மேல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பே ஆஃப் சார்ட்ன்னா, நான் செல் பண்ணியிருக்கேன். எனக்கு கிரெடிட் ஆகுதுன்னு அர்த்தம். 0க்கு கீழ வந்து ஸ்டார்ட் ஆகுது பே ஆஃப் சார்ட்ன்னா, நான் பை பண்ணியிருக்கேன். அதனால நான் பே பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்க வந்ததுன்னா, பே ஆஃப் சார்ட் இந்த இடத்துல வந்தது. இப்டி வந்து, இப்டி போச்சு. ஸோ அப்ப என்ன ஆச்சு? இது வந்து பையிங். ஆனா, இப்போ என்ன நடந்திருக்கு? நான் செல் பண்ணியிருக்கேன். எனக்கு கிரெடிட் வந்திருக்கிறதுனால பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு ₹100 கிரெடிட் வந்திருக்கு. அப்ப எனக்கு லாபம் வந்து ₹100 வந்திருக்கு. அது எப்ப வரைக்கும் எனக்கு இந்த லாபம் வந்து நஷ்டமா மாறும்? 17,600 கிட்ட வரும்போது எனக்கு நஷ்டமா மாறும். இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. எப்ப எனக்கு லாஸ் வரும்னா, 17,600ல ₹5 லாஸ். ஸோ, அப்ப இங்க என்ன ஆகும்? லாஸ் வந்து 17,800 இப்போ சிம்பிளா சொல்றேன். 17,800 போகும்போது நான் செல் பண்ணியிருக்கிற காலு ₹200 லாஸ். 17,900 போம்போது நான் செல் பண்ணியிருக்கிற காலு ₹300 லாஸ். 18,000 போம்போது நான் செல் பண்ணியிருக்கிற காலு ₹400 லாஸ். ஸோ அப்ப என்ன ஆகும்? இது இது வந்து அன்லிமிட்டட். எவ்வளோ போயிட்டுருக்கோ 18,500 போனா ரூ. 1000. ரூ. 1000ல ₹95 கழிச்சா ரூ. 905. ஸோ அப்போ இந்த பே ஆஃப் சார்ட்ல என்ன நமக்கு குடுக்கும்? எங்க உங்களுக்கு பிரேக் ஈவன் இருக்கு? இது பிரேக் ஈவன். அதே மாரி புராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ 0க்கு கீழ வந்துட்டாவே நம்ம பே பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இல்ல நமக்கு லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால பே ஆஃப் சார்ட்ல வந்து இந்த இந்த லைன் இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். அந்த லைனுக்கு கீழ வரும்போது நம்ம லாஸ்ல இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். இங்க ரெட் கலர்ல லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் நீங்க புராஃபிட்ல இருக்கீங்க. இப்போ புட் ஆப்ஷன். எப்படி காலுக்கு பார்த்தோமோ அதே மாரி புட் ஆப்ஷன். இப்போ நான் 17,500 புட் வந்து என்ன பிரைஸ்ல இருக்குன்னா ரூ. 150ல இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா, லோயர் பிரைஸ் அபோவ் இப்போ இங்க இங்க பாருங்க. பிரீமியம் வந்து நான் புட் ஆப்ஷன் பை பண்றேன். பை பண்றேன்னாவே காலா இருந்தாலும் சரி, புட்டா இருந்தாலும் சரி நான் பே பண்ணணும். பே பண்ணும்போது ரூ. 150 மைனஸ் காட்டும். 17,100 வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. புட் ஆப்ஷன் பை பண்ணா இறங்க இறங்க புராஃபிட். அப்போ 17,500ல இருக்கும்போது நான் ரூ. 150 குடுத்து பே பண்ணி நான் வாங்கிட்டேன் புட் ஆப்ஷன. 17,100 வரும்போது எனக்கு ரூ. 400 லாபம்.
ஏன்னா எக்ஸ்பைரி இல்லை நான் சொல்கிறது. ஸோ அப்போ 17,500லேருந்து 17,100 எவ்வளோ? 17,500. இப்போ எக்ஸ்பைரியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது 17,100. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் எக்ஸ்பைரி ப்ரைஸ் என்ன? ரூ. 400 லாபம். ஸோ அப்போ ரூ. 400ல் நான் பே பண்ண ரூ. 150 கழிச்சா மீதி ரூ. 250 நமக்கு ப்ராஃபிட். இங்கே மேலே 4th ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான். அடுத்தது இன்கேஸ் நான் புட் ஆப்ஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ரூ. 200 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 17,500ல் இருக்கிற புட்டை நான் வாங்கியிருக்கேன் ரூ. 150. 17,700ல் போய் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா நான் பே பண்ண ப்ரீமியம் ரூ. 150. எக்ஸ்பைரியில் புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு லாஸு. ஸோ எக்ஸ்பைரியில் அவுட் த மணியில் போய் எக்ஸ்பைரி ஆகும்போது ரூ. 150 நமக்கு 0 ஆகிடும். அப்போ என்னன்னா நமக்கு ரூ. 150 தான் மேக்ஸிமம் லாஸ். இதுக்கு கீழே எவ்வளோ போனாலும் சரி, 18,000 போனாலும், 18,500 போனாலும், 19,000 போனாலும் நமக்கு நம்மளோட ப்ரீமியம் 0. பே ஆஃப் சார்ட். இந்த பே ஆஃப் சார்ட்டில் என்ன சொல்கிறாங்க? ரூ. 150 நான் பே பண்ணியிருக்கேன். எங்கே இருக்கும்போது இங்கே தான். நான் இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கிற இடம் தான் நான் பை பண்ணுற பிளேஸ். 17,500ல் இருக்கும்போது ரூ. 150 கொடுத்து நான் ஒரு புட் ஆப்ஷன் வாங்குகிறேன். 17,600 போகுது, எனக்கு அதே ரூ. 150 லாஸு. 17,700 போகுது, அதே ரூ. 150 லாஸு. 17,800 போகுது, எனக்கு அதே ரூ. 150 தான் லாஸ். ஏன்னா நான் பே பண்ணதே அவ்வளோதான். 17,900 போனாலும் எனக்கு அதே ரூ. 150 தான் லாஸு. இப்போது இந்த பக்கம் ப்ராஃபிட் சைடு வரலாம். சப்போஸ் இறங்கிட்டே வருது, 17,400 கிட்ட வரும்போது என்னோட அசல் 17,300 வருது, எனக்கு ரூ. 50 ப்ராஃபிட். 17,200 வருது, எனக்கு ரூ. 150 ப்ராஃபிட். 17,100 வருது, எனக்கு ரூ. 250 ப்ராஃபிட். அதே போல் புட்டு ஷார்ட்டு. நான் சொன்ன மாதிரி புட்டு ஷார்ட்ன்றது என்ன? கால் ஆப்ஷன் இப்படி வரும் பை பண்ணா, செல் பண்ணா இப்படி வரும். எஸ் கால், பை கால். ஆனால் புட் ஆப்ஷன், அதாவது காலை நான் மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். இது வந்து பை கால், இது செல் கால். பை சி எஸ்சினா பை கால், செல் கால். இதான் சார்ட். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா இந்த லைன் அந்த ப்ரீமியம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாங் புட்டில் கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும். ஷார்ட் புட்டில் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது செல் புட், பை கால், சாரி பை புட். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? செல் புட்டு நான் செல் பண்ணியிருக்கேன் 150 புட்டை செல் பண்ணால் என்ன அர்த்தம்னா எனக்கு மேக்ஸிமம் அந்த 150 தான் லாபம் வரும். அதுக்கு மேலே ரூ. 1 கூட எனக்கு லாபம் வராது. ஏன்னா நான் செல் பண்ணியிருக்கேன்னா ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணுறனோ அவ்வளோதான் லாபம். 150 நான் செல் பண்ணியிருக்கேன்னா 150 எனக்கு கிரெடிட் வரும். அதுதான் இந்த இடத்துல நான் என்ட்ராகிற பிளேஸ். ஆப்ஷன் வந்து நான் ஷார்ட் என்ட்ராகிறேன், புட் ஆப்ஷன்லன்னா அதுதான் பிளேஸ். 17,800 வரும்போது எனக்கு அதே லாஸ் தான். புட் ஆப்ஷன் செல் பண்ணால் லாங் பொசிஷன். லாங்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு லாபம். ஆனால் இறங்கிட்டு இருக்கு. நான் 17,900ல் இருக்கும்போது செல் பண்ணியிருக்கேன் 150. 17,800 வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனோட விலை ஏற ஆரம்பிக்கும். 17,700 அதே பிரைஸில் தான் இருக்கும். 17,600 என்னோட பிரேக் ஈவன் வர எனக்கு லாபம் நஷ்டம் அதிகமாகும். சாரி, லாபம் இல்லை, நஷ்டம் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன ஆகுது? கீழே டவுன் வர லாஸு. அட்வான்ஸ் ஸ்டேஜ். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஒரு கால் பை பண்ணால் என்ன நடக்கும்? புட்டை பை பண்ணால் என்ன நடக்கும்? காலை செல் பண்ணால், புட்டை செல் பண்ணால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட்டு பொசிஷன் எடுக்கிறோம். அதாவது கால் ஆப்ஷன் 17,300, 17,400, 17,500, 17,600 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பொசிஷன் எடுக்கிறோம். 17,300 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணியில் வந்துடுது. ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 17,562.
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 17,562. அப்ப 17,300 கால் வந்து இந்த மணி பிரீமியம் அதிகமா இருக்கும். அத விட கொஞ்சமா 17,400 கால் 250. 17,500 185. 17,600 மட்டும் தான் அவுட் த மணி. ஸோ அப்ப என்ன இருக்கும்? 17,130 இருக்கு. இப்போ இதுல நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம்னா, இந்த 17,300 ரூ. 262 டிஃபரன்ஸ்ல இருக்கு. கரண்ட் பிரைஸ்ல இருந்து ரூ. 262 டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த 17,600 கால் ஆப்ஷன் தான் அவுட் த மணி கால் ஆப்ஷன். நான் இப்ப சொன்னது எல்லாமே உங்களுக்கு இங்க டீப் இன் த மணினா இதான் 17,300. இப்போ இதுல வரலாம். 4 கால் ஆப்ஷன் 17,300, 17,400, 17,500, 17,600. 327, 250, 185, 130. இப்ப பிரேக் ஈவன் போடுங்க. பிரேக் ஈவன்னா என்ன? நான் என்ன பிரைஸ்ல எக்ஸ்பைரி ஆச்சுன்னா, எனக்கு லாஸும் இல்லாம, நஷ்டம் ப்ராஃபிட்டும் இல்லாம வரும். எக்ஸ்பைரில 17,627 வந்துச்சுன்னா, நமக்கு நஷ்டமும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. அதேபோல 17,400 காலு 17,650 தான் நமக்கு பிரேக் ஈவன். 17,500 கால் ரூ. 185 இருக்கு. அப்ப அந்த 17,500 பிளஸ் ஒரு 185 ஆட் பண்ணீங்கன்னா, அதுதான் பிரேக் ஈவன். 17,600 கால் ரூ. 130. ஸோ அதோட ரூ. 130 ஆட் பண்ணீங்கன்னா, 17,730. இப்போ இந்த 4 ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் என்ன பிரேக் ஈவன் வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நிஃப்டி எக்ஸ்பைரில 17,000 க்ளோஸ் ஆகுது. நிஃப்டி 17,000 க்ளோஸ் ஆகும்போது 17,300 கால் லாஸ். ஃபுல்லாவே நம்ம பே பண்ண அமௌண்ட் மொத்தமும் லாஸ். 17,400ம் நம்ம பே பண்ண அமௌண்ட் மொத்தமும் லாஸ். 17,500ம் மொத்தமும் லாஸ். ஏன்னா நம்ம கால் 4 பொசிஷன் 17,300லேருந்து 17,600 வரைக்கும் 4 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பை பண்ணியிருக்கோம். 4மே லாஸ். எப்போ ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு முதல் பொசிஷன் எப்போ ப்ராஃபிட்ல வருதுன்னா, 17,800ல போகும்போது ரூ. 70 ப்ராஃபிட் வருது. சாரி. ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் எங்க வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து ரூ. 73. 17,300 ஏன்னா 17,700ல நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகும்போது 400 பாயிண்ட் வித்தியாசம். என்னோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 17,300. க்ளோஸ் ஆயிருக்கிறது 17,700. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? ரூ. 400 எனக்கு ப்ராஃபிட். இந்த 400ல நான் பே பண்ண பிரீமியம் 327 கழிச்சா மீதி ரூ. 73 எனக்கு லாபம். இதுதான். ஸோ அந்த 73. அதேபோல 17,400ன்னு வரும்போது 17,400ல ரூ. 300 லாபம். ரூ. 300ல நம்ம பே பண்ண பிரீமியம் எவ்வளோ? ரூ. 250. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ₹50. இந்த 4 கால் ஆப்ஷனும் பை பண்ணியிருக்கிறதுனால 0க்கு கீழ தான் நமக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா, நான் பிரீமியம் பே பண்ணியிருக்கேன். ஸோ 4மே 0 கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பிரேக் ஈவனுக்கு அப்புறமும் இன்கிரீஸ் ஆக மேல அந்த டைரக்ஷன் வந்து மேல வந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட், லாஸ் அப்படின்றது பெர்சன்டேஜ் வைஸ் குடுத்திருக்கு. இப்ப இதே செல்லர் சைட்ல இதே தான். இதே வந்து செல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதும் நீங்க இந்த பிஎஃப் சார்ட் மூலியமா பார்க்கலாம். ஸோ இந்த செஷன்ல மேபி நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆ இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த செஷன் வந்து ஆப்ஷன்ல வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் பே ஆஃப் சார்ட். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆ லாங் கால், லாங் புட், ஷார்ட் கால், ஷார்ட் புட், அதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் ஆ பை அண்ட் செல் பண்ணியிருக்கேன். இல்ல நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கங்க. இங்க வந்து பேரிஷ் வெர்டிகல் ஸ்ப்ரெட். பேரிஷ் வெர்டிகல் ஸ்ப்ரெட்ன்றது என்னன்னா, ஒரு கால் வந்து நான் லாங் போறேன். ஒரு கால் ஷார்ட் போறேன். இப்ப கரண்ட் பிரைஸ் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஸ்பாட் 17,500ல இருக்கு. அதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு கால், அதாவது அட் த மணி கால் ரூ. 185 நான் பை பண்றேன். ஆ இது வந்து 17,500. ரூ. 61க்கு செல் பண்றேன்.
இதோட பிரைஸ் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 17,800. இப்போ இது 2ம் சேர்த்து வெர்டிகல் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது இது வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்டு வந்து டேபிள்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆ எப்போ நெட் ப்ராஃபிட் வருதுன்னா, எல்லாம் லாஸ்ட் பிரேக் ஈவன்லாம் போக ப்ராஃபிட் வர்றது ரூ. 76. 17,700 வந்தா தான். ஏன்னா 17,700 வரும்போது 17,500 கால் பை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ரூ. 185. அதுல எனக்கு ரூ. 15 லாபம். ஏன்னா ரூ. 200 ப்ராஃபிட் 17,700 வந்துச்சுன்னா. 17,700 வந்துச்சுன்னா, நான் பே பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் ரூ. 200 ப்ராஃபிட். ரூ. 200ல நான் வாங்குன பிரீமியம் 185. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ரூ. 15 ப்ராஃபிட் லாங் கால்ல. ஷார்ட் கால்ல 17,800 17,800ன்றதுனால குளோஸ் ஆயிருக்கிறது 17,700. அப்போ இதுல ஒரு ரூ. 100 நமக்கு கிடைக்கும். ரூ. 100ல நான் பே பண்ண பிரீமியம் ரூ. 61 போக சாரி 0 வந்துரும். ஏன்னா, நம்ம இது வந்து அவுட் த மனில போறதுனால, அந்த ரூ. 61 நம்ம செல் பண்ணியிருக்கிறதுனால, நமக்கு கிரெடிட் ஆயிடும். அந்த கிரெடிட் ஆகுற அமௌண்ட் 0 ஆகுறதுனால, அந்த ரூ. 61 நமக்கு ப்ராஃபிட். ஸோ 15 பிளஸ் ஒரு 61 ரூ. 76 நமக்கு லாபம். ஸோ இந்த மாரி நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, செக் பண்ணி பார்க்கலாம். டேபிளர் காலம் போட்டு. இத வந்து நீங்க எக்ஸெல்ல வந்து ஃபார்முலா போட்டு நீங்க அதில செக் பண்ணலாம். இதுல டயகிராம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த கிரீன் கலர் லைன் இருக்கு பாருங்க. இந்த கிரீன் கலர் லைன் தான் நெட் கெயின். ப்ளூ கலர் லைன் லாங் கால். ரெட் கலர் லைன் ஷார்ட் கால். அதாவது நான் லாங் கால் வந்து 185க்கு பை பண்றதுனால 0க்கு கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஷார்ட் கால் வந்து ரூ. 61க்கு நான் செல் பண்ணியிருக்கிறதுனால மேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2ம் ஒரு இடத்துல வந்து மீட் அவுட் ஆகுது இப்ப. நெட்டா பிரேக் ஈவன் வரும்போது, நமக்கு இங்க வந்து மீட் அவுட் ஆகுது. அதாவது என்ன எக்ஸாம்பிள் அப்டின்னா, 17,700க்கு மேல போகும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா? 17,700லேருந்து தான் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடம் தான் பிரேக் ஈவனா இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற பிளேஸ். ஸோ இது இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது என்னோட மொபைல் நம்பர் 6381911250 என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க உங்களோட வாட்ஸ்அப்லேருந்து இந்த செஷன் ரிலேட்டடா ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா, நீங்க என்கிட்ட கேட்கலாம். மெயில் ஐடி இருக்கு. ஸோ இந்த செஷன் மேபி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா இப்போ போஸ்ட் பண்ணலாம். இல்லன்னா மெயில்லயும் நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களோட கொஷின்ஸ் இந்த செஷன் ரிலேட்டடா. ஓகே இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.